எரேமியா அதிகாரம் 30. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லி இருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதிவை. ஏனெனில் நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது என்னுடைய மக்களான இஸ்ரேலையும் யூதாவையும் அவர்களது அடிமைத்தனத்தினின்று அழைத்து வருவேன். அவர்களுடைய மூதாதையருக்கு நான் கொடுத்திருந்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வேன். அவர்களும் அதை உடைமையாக்கி கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலையும் யூதாவையும் குறித்து ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. ஆண்டவர் கூறுகின்றார்: திடுக்கிட செய்யும் ஒலியை நான் கேட்கின்றேன். அது அச்சத்தின் ஒலி, சமாதானத்தின் ஒலி அன்று. ஆண்மகன் எவனாவது பிள்ளை பெற்றதுண்டா என்று கேட்டு பாருங்கள். அப்படி இருக்க ஒவ்வொரு ஆணும் பேறுகால பெண்ணை போல தன் இடுப்பில் கையை வைத்துக் கொண்டிருப்பதை நான் ஏன் காண்கிறேன்? எல்லா முகங்களும் மாறிவிட்டன, அவை வெளிரி போய்விட்டன. அந்த நாள் பெரிய நாள், மற்றெந்த நாளும் அதை போன்றில்லை. யாக்கோபுக்கு அது வேதனையின் காலம், ஆனால் அதனின்று அவன் விடுவிக்க பெறுவான். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்நாளில் உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அவனது நுகத்தை முறித்து போடுவேன். அவனுடைய விலங்குகளை உடைத்தெறிவேன். அயல் நாட்டவர் அவனை மீண்டும் அடிமைப்படுத்த மாட்டார். ஆனால் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் அவர்களுக்காக நான் செய்யவிருக்கும் மன்னன் தாவீதுக்கும் அவர்கள் ஊழியம் புரிவார்கள். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, இஸ்ரேலே, கலங்காதே என்கிறார் ஆண்டவர். தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவார் எவரும் இலர். நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தார் இடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். உன்னை தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது. உனது புண் புரையோடி போனது. உனக்காக வாதிட எவனும் இல்லை. உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்து விட்டனர். உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன். கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உன் வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர். உன் பகைவர் எல்லாரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர்.
உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர். உன்னை சூறையாடுவோர் அனைவரும் நான் கையளிக்க சூறையாடப்படுவர். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமில்லர் என்றார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இதோ ஆண்டவரின் புயல், அவரது சினம் சூறாவளி போல் சுழன்றெழும். அது தீயோரின் தலையை தாக்கி சுழன்றடிக்கும். ஆண்டவர் மனதில் கொண்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி நிறைவேற்றாமல் அவரது வெஞ்சினம் திரும்பி வராது. வரவிருக்கும் நாள்களில் அதை நீங்கள் உணர்வீர்கள்.